ஹலோ கைஸ், இந்த விடத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்ல்டு பேர் வந்து நம்ம சேனலில் பேர் வைக்கலாம், கில்லர் கேமிங்ன்ட்டு. ஓகே, நான் மற்ற எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன். அதெல்லாம் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். வேர்ல்டு க்ரியேட் ஆகிறதுக்குள்ளே நீங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏதோ லெட்டர்ஸில் என்னமோ ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. நான் வேறு முட்டாயை ஒழிக்கிட்டேன், அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சிரும். சரி, வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பீட் ரன்லாம் பண்ண போகிறது இல்லை. டக்கு டக்குன்னு வீட்டெல்லாம் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணின்னு வருது, சரி விடுங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ஹார்ட் கோர் விளாட்ல, நார்மல் தான் விளாட்றோம். அதனால் நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, லேக் ஆகுது வேறு ஃபோனு, ரொம்ப லேக் ஆகுது. இதை பண்ணி கொட்டிக்குதுங்க இங்கே நம்மளோட முதல் க்ரீச்சர். போய் பண்ணி இங்கே ஏதாவது வில்லேஜுக்குதா சொல்லு, நான் பார்க்கணும். சொல்ல மாட்டேன் போடா. நான் போய் அது அங்கே ஒரு மலை தெருவில், அந்த மலைக்கு மேலே போய் பார்ப்போம் ஏதாவது வில்லேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. அங்கே போனால் கண்டிப்பாக தெரியும். இப்போ ஸ்மூத் ஆகிடுச்சு. இனிமேல் நான் பாட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி கேட்போம், என்னடா இது கையில் இதா அடைச்சி இப்போ கீழே என்ன ஒட்டிக்கிச்சு. அப்டேட்டில் என்னென்னமோ புதுசு புதுசாக கொண்டு வந்துடுறானுங்க, லீஃபு அது இதுன்ட்டு. அப்புறம் ஏதோ டெம்பர்னு நினைக்கிறேன். அதான் என்னமோ கொண்டு வந்தானுங்க, அது ஒன்றும் புரியல. ஏதோ இதில் போட்டுக்கலாம் போல், நம்மளோட ஆர்மரில் வந்து போட்டுக்கலாம். சரி, நாம் வந்து முதல்ல இந்த வுட்டை எடுப்போம். நீலாம் பார்க்கல, ஏன்டா சரசரன்னு வந்து இந்த வுட்டு எடுக்கிற, நீ தான் பொறுமையாக பண்ணிக்கலாமேன்னு சொன்னேன்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா மேலே வந்து அங்கே ஒன்று பார்த்தேன், அதனால தான் இப்போ வந்து வுட்டை மைண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் பின்னாடி கூட போய் பாருங்கள் அது என்ன இதுன்ட்டு. இப்போவும் காட்டுவேன், நீங்கள் பின்னாடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. முதல்ல இந்த எல்லாத்தையும் 5 6 என்னத்தையும் இத்தனை இருக்குது. இல்லை, கருப்பாடு, பிளாக் ஷீப், ஏதோ அயன் இருக்குது. கண்டிப்பாக நிறைய அயன் இருக்குன்ட்டு நான் நம்பி போகிறேன். எனக்கு நாசமாக போகிறேன்ட்டு சொல்லிடாதீங்க. சரி, ஸ்டிக்கு, அப்புறம் கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் இதை கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போட்டு ஒரு பிக்காக்ஸ். என்ன பிக்காக்ஸா? விட்டு பார்த்தலையா, ஸ்டிக்கு விட்டா என்னதான் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். ஒரு 3 ஸ்டோன் மட்டும், 3 அவ்வளோதான். 3 பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சிடணும். செஞ்சுட்டு அப்படியே சரசரன்னு போய்ட்டு அந்த இதை போய் மைண்ட் பண்ணிடணும், அயனை. ஏறி இதை ஃபஸ்ட்டு இங்கே உடச்சிட்டு அயன், அவ்வளோதான். நிறையா கொடுங்கடா அயனு. அடா பாவிகளா, 2 தாங்க இருக்குது. நாசமாக போனவங்களா, 2 கொடுத்து ஏமாத்துறானுங்க. இதை உடச்சி கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போய்டும். நம்ம மரத்தையும் எதுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய்டும் இது. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இந்த மலைக்கு மேலே ஏறுற இதை பார்ப்போம். ரொம்ப பெரிய மலையாக இருக்கும் போலையே. சரி, என்னதான் இது, அங்கங்கே பிளாக் தான் போகணும் போல. ஐயோ, பிளாக் தான் ரெஸ்ட்டாக போகுது நமக்கு இருக்கிறதுலாம். ஓ மை காட், ஓபி இந்த சேட். அங்கே பார்த்தீங்களா வில்லேஜ், எவ்வளோ லக்கியஸ்ட்டு பர்சன் நான் தான் இந்த உலகத்துலேயே. எவ்வளோ ஏன்னா அந்த பக்கம் சைடாகவே வந்துருக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நியூ பிளேஸுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பம்கின் இருக்குதுல்ல, இது வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரேண்டமாக அங்கே வந்து பக்கத்தில் சுற்றி முற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்கும். ஏன்னா வந்து அது ஏன்னு கேட்டால் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதான் அந்த மலையில் பாருங்கள், அந்த மலையிலையும் இருக்குது பம்கின். ஏன்னா பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, அதனால தான் சுற்றி அங்கங்கே பம்கின் இருக்குமே. என்ன இது பார்க்க என்ன மாதிரி இருக்குது, கழுதெல்லாம் இருக்குது. சரி, முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே பார்ப்போம். கண்டிப்பாக இங்கே ஏதாவது கிடைக்கும். வேறா என்ன இருக்குது ஓப்பன். ஓ மை காட், டைமண்டு கிடச்சிருச்சு. 2 டைமண்டு வந்த உடனே 2 டைமண்டு. அவ்வளோதான் வெறித்தனம். ப்ரெட்டு, அப்புறம் வந்து ஒரு பூட்ஸு, அப்புறம் 2 கோல்டு கிடச்சிக்குது. எல்லாத்தையும் எடுத்து பொறிக்க போ. ஓகே, அடுத்து வெளியே போ. இந்த லேக் வேறு கொஞ்சம் எப்பப்போ நடுவில் லேக் ஆகுது வேறு. இது பூட்ஸ் எடுத்து போட்டுமோ, அவ்வளோதான். பூட்ஸை போட போகிறேன். இந்த கழுதை ஒன்றும் இங்கேருந்து போகவே இல்லை. இதை பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடி 2 பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, போவோம். என்ன வெளியே போகுதா, தண்ணியில் குதிச்சு. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ, என்னடா அங்கங்கே இருக்கிறீங்க, சாப்பிடா. செத்து போய் யாருறான்? டேய் என்னடா நெருப்பாயிட்டானுது. யாருறான்? அட பாவி, எங்கேருந்துடா வந்த நீ? பாவி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஒன்று அடித்து சாப்பிடுச்சிடும்.
எரிஞ்சே செத்துருவான். இருந்தாலும் சீக்கிரமாக சாவடிச்சிருவான் அவனை. நிறைய கோல் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துப்போமா. ஃபஸ்ட்டு ஏபிஎல் நிறைய இருக்குது, அதை எடுப்போம். 2 3 4 5 6 7 8 பேர் இருக்குது. ஹேபேல். அப்புறம் இங்கே நிறையா கோல்ஸ் இருக்குது. இது அழுத்தையும் ஒன்று ஒன்றா நான் டொக்குன்னு தட்டி கிடக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தா ஆகணும். ஏன்னா வந்து ஸ்பீடு போடல இதில். அதனால் நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறது நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கணும். நான் ஏன் இப்படி சொல்லுங்கிறேன்னா, அப்போ தான் ஏதாவது உங்களை பேசிட்டோன்னைக்கு ஏதாவது இருக்கிறேன். அதில் இப்படி தான் சும்மா நான் நடுவில் பைத்தியம் மாதிரி பேசின்னு தான் இருப்பேன். நீங்கள் அதிகம் வந்து சிரிச்சின்னு எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடக்கூடாது, பார்க்கணும். நான் வேறு போயிடுங்கன்றேன் அப்பப்போ ஷார்ட்ஸில் போட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க சொல்கிறதுல அப்படியே போயிடுங்கன்னு இதுலேயும். நீங்கள் போகாதீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தி கோல் இருக்குது, இதெல்லாம் நம்ம பெத்திக்கு எடுக்க தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு அப்புறமா தேவைப்படும். ஏன் 2 தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஏன்னா அது அப்புறமா தேவைப்படும். சரி ஓகே, சின்னதாக தான் இருக்குது வில்லேஜ், அந்தளவுக்கு பெருசாலாம். சரி சோறு இருக்குமோ. ஆமாம், நம்மகிட்ட தான் ப்ரெட் இருக்குது, எதுக்கு இது தூக்கி போடு, தேவையில்லாமல் அதை வேறு சாப்பிட்டேன். ஹங்கர் வேறு வந்துடுது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அயன் கோலம், மெட்டல் மண்டையா இதெல்லாம் ஒருத்தம் வேணாம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ரெண்டும் இங்கே என்ன எப்படி வளர்ந்துக்குது கொச்சன்னு. பொட்டேட்டோ வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பொட்டேட்டோ நம்ம ஃபார்மர் கஷ்டப்பட்டு வளர வச்சுக்கிறாரு. இது முதல்ல இதை கிளிக் பண்ணிடுறேன். இல்லை சும்மா காட்டினே இருக்குது. இப்போ தான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்ல, அதனால் நான் வந்து பெரிய ஒரு பாட்டு பையன், ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அதை சொல்லுது. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு போய் ஊரில் கேட்டு பாருங்கள். நான் ஹார்ட்கோர்லாம் ஒரு 10,000 டேஸ் அது மாதிரிலாம் சர்வே பண்ணிக்கிறேன். இன்னும் வீடியோ தான் எடுக்க முடியல, அதை டைம் பார்த்தலைங்க. வீடியோ டக்குன்னு என்ன ஆச்சு தெரில, சரி பண்ணி டெலீட் பண்ணிட்டானுங்க. சரி ஓகே, இது என்ன பண்டல் இதுள்ள பொட்டேட்டோலாம் போட்டுக்கலாம் போலங்க. இன்னும் வேறு 64 பொட்டேட்டோ போகிறதுக்காடா இது. அது நான் அப்புறம் அதை வெளியவே வச்சுப்பேனடா, அதுக்கு எதுக்குற அந்த பண்டலு ஒன்றும் புரியல. பிளாக் ஷீப் இன்னும் எங்கே பார்த்தாலும் பிளாக் ஷீப்பாக இருக்குது. இந்த பெட்டை உடச்சிருவோம். பெட்டு நம்மகிட்ட இல்லை, அதனால் இதை உடச்சி எடுத்துகிட்டு ஓடிடும். கவுஸ் என்ன ஒரே அங்கே மேய்ந்து நிற்கிறீங்க. ஐயோ, அதனால தேவையில்லாமல் ஏன்டா கிளிக் பண்ணுறேன். நான் வந்து ரோப்ளாக்ஸில் விளையாடி அதுவும் இப்படி ஆயிடுது. அதை அழுத்தினா கையில் இருக்கிற பொருள் கீழே போயிடும். சரி, அதுக்கு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டு போவோம். ஒன்றுமே இல்லை, என்னடா வீடு. சரி ஹேபேவாக இருக்குது, வந்ததுக்கு இந்த வில்லேஜில் ஹேபே இருக்குது நிறையா. அதையாவது வந்து கடைசி வரைக்கும் லாபம்ன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கணும். ஆனால் எனக்கு இதோட லாஜிக் புரியல. எப்படி தான் ஒரு மனுஷனால் இவ்வளோ தரத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு தெரில. அதுவும் ஆன்வில்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஏங்க பிங்க் ஷீப்புங்க, ரேருங்க இது உண்மையிலே ரேரு. அதுவும் இதோட குட்டி இல்லை, குட்டி பிங்க் கலர் ஷீப் ரொம்ப ரேரு. இதுவே ரேரு. இது இதை விட அது ரொம்ப ரேரு. இதை ஃபஸ்ட்டு அடைச்சி வைப்போம் நம்ம, அப்புறமா இதை வச்சு ஏதாவது பண்ணலாம். எதுவும் பண்ணல, நம்மக்கிட்ட ஒயிட் ஷீப் இருந்தாலே போகுது, டையை வச்சு அப்படி பண்ணலாம். ஆனால் இது ரேரு, அதனால தான் இதை வந்து இப்போ நான் பிடிச்சி வைக்க போகிறேன். ஒருத்தவங்க குறுக்கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி கட்டுவோம். எங்கே போகிற இது ஹேபே இருக்குதுல்ல, அதை வச்சு அதை கூப்பிடுவோம். ஹேபேவை வந்து வீட்டாக மாற்றிட்டு வா இங்கே வா இங்கே தள்ளி போயிடாத, நான் அதுக்குள்ளே கட்டிடுறேன். வெயிட் பண்ணு. 1 2 3 4 5 6 எங்கடா போகிற? போட்டு கட்டு. இது இப்படி போட்டால் நமக்கு ஒரு பிளாக் வந்து 2 பிளாக் சேவ் ஆகும். அதனால் எப்படி போடும்? அதுக்கே 2 பிளாக் வரையுது. இதுங்க இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்குல்ல, அதை எடுத்துப்போம். அப்போ தான் சேவ் ஆகும். 1 2 பிளாக்கு. இதை இங்கே ஒன்று போட்டு அந்த பக்கம் போயிட்டு இப்போ இருக்கிற 2 இங்கே வாடா. அவன் வேறு தப்பிச்சு ஓடுறது வேகிறான். இன்னும் 2 தேவைப்படுது. எங்கன்னா ஒரு இடத்துல ஓட்டையை போடுவோம். 2 கஷ்டத்து. சரி ஓகே, வாடா. இப்போ அவனை கூப்பிட்ணும். இங்கே சீடு வேறு வந்துடுது கையில். வெளியே போ. வீட்டை கட்டு. வா இதோ தான் கிடையா. உள்ளே வா டூர் உள்ளே வாடா. பயப்படாதடா, அண்ணன் தான்டா. பயப்படுறாங்க ரொம்ப. இது மேலே போய் நின்றுப்பான். இல்லை இவனை யாரா அவன் கூட்டது, இவன் ஒரு கோமாளிக்கான். அடிக்கும் உங்களை வெளியே போடான். ஓகே, இந்த இடத்துல அடிச்சிடும். வருது இதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸு. அவ்வளோதான், வெற்றிகரமாக இதை வந்து போட்டு அடைச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறது தெரில. சரி ஓகே,
நான் நடுவில் வந்து ஏன் கட் பண்ணேன்னா நல்ல இடம் தேடிட்டு இருந்தேன். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக டே 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடை கட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் க்ளியர் பண்ணலாம். இந்த கிராஸ்லாம் வளர்ந்துருது, இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு போர் அடிக்குதுல்ல. சரி, ஓகே. எப்படி இருந்தது இடம், இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இதை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் வந்து அங்கங்கே ஃபில் பண்ணிட்டேன், கொஞ்சம் இடம் பெருசாகிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒரே செகண்டில் நம்ம வீடு கட்டிடலாம். சரி, ஓகே. இப்போ இது உள்ளே போயிட்டு வீடு எப்படி இது காட்டுறீங்க. என்ன இதுனா ஒரு செஸ்ட்டு, ஒரு பெட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள். செஸ்ட்டில் என்னென்ன வச்சுக்கோன்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக ரூட்டில் வந்து எடுத்தோம்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். வேறு எதுவும் வச்சிடல. இப்போ அதை எடுத்து இன்றைக்கி அண்டர் கிரவுண்டு போகிறதுக்காக இங்கே ஒரு வழி. அப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இங்கே வந்து இதில் என்ன பண்ணலான்ட்டு நான் ஃப்யூச்சரில் பார்க்கலான்னு வரேன். இங்கே ஏதாவது ரெடி பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீட்டில் வந்து வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வேணால் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குதுல்ல, ஷார்ப் எட்ஜாக இருக்குது. சரி, இதை கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுவா. சும்மா லைட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை மாடிஃபை பண்ண போகிறேன். அது எப்படி இது பாருங்கள். என்னது, அவ்வளோதான், பட்டாச்சு. எப்படி இது இந்த வீடு எப்படி இதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களாம் எனக்கு ஏதோ வளர்றேன் கைஸ். சரி, ஓகே. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. நம்ம இதோட இங்கேயே வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.